நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினம் பட்ஜெட் அறிவித்தாங்க. ஒரு பெரிய வாலட்டைல் இல்லை மார்க்கெட்டில், சரிங்களா. ஒரு ஸ்மூத்தாகவே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஒரு கன்சல்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 600 டு ஒரு 150-200 பாயிண்ட்டுக்குள்ளாரையே மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு, சரிங்களா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மார்க்கெட் 675 லோ, ஹை வந்தது பார்த்திங்கன்னா 830, கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட்டுக்குள்ளாரையே நெஃப்டி வாலட்டைல் ஆகிடுச்சு. ஏன்னா எக்ஸ்பிரி இருந்ததுனால பார்த்திங்கன்னா பெரிய வாலட்டைலாக விடலை. அதனால் நல்லாவே மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகே, நம்ம நேற்றையோட சொன்ன லெவலில் எந்த லெவலுமே சேஞ்ச் பண்ணல நண்பர்களே. நம்ம எங்கே சொன்னோமோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. ஒரு சின்னதாக மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் தான், கொஞ்சமாக ஒரு 30 பாயிண்ட் கீழே முடிச்சிருக்காங்க. ஓகே, நாளையோட ரெசிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 21,748 தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ப்ரீவியஸாக 2 டைம்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நண்பர்களே லெவல்ஸை. இந்த லெவல் இங்கே வச்சுக்கலாம், ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில். ஓகே, இந்த லெவலுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 21,851 இந்த ஜோன் அப்படியே வச்சுக்கோங்க நண்பர்களே. 815 டு 850 ஒரு ஜோனாக வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 21,966, அதையும் பிரேக் பண்ணால் 22,123. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 21,479 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. மார்க்கெட் அங்கேருந்தால் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆனிச்சு, சரிங்களா. தென் அதையும் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 21,250, அந்த லெவலையும் பிரேக் ஆனிச்சு 21,141. ஓகே, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு 6% பார்த்திங்கன்னா அப்பில் தான் முடிஞ்சிருக்கு. எந்த லெவல்ஸையும் சேஞ்ச் பண்ணல. நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு லெவல் 46,171 அந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 46,578 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 47,000 தான் மார்க்கெட்டுக்கு, பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இன்றைக்கி லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 45,662 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட்டு 45,000ங்கிறது செகண்ட் சப்போர்ட். ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 44,444. ஓகே, இந்த ஆல் 4ங்கிற சீரியஸை பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா அங்கே தான் மார்க்கெட் நல்லாவே திரும்பி இருக்கு. நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி நம்ம சொன்ன அதே ரெசிஸ்டன்ஸ் தான். இன்றைக்கி எந்த லெவலுமே சேஞ்ச் ஆகலை. சப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லெவலில் பிரேக் அவுட் ஆகி தான் மேலே போயிருக்கு. இன்றைக்கி ஹை 21,586 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே பண்ணால் 20,769 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்தால் 21,016 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 20,156 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவல் கீழே வந்துச்சுன்னா 19,937 அப்படிங்கிறது ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஃபின் நிஃப்டி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்குது. ஒன்ஸ் கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா மேலே வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, மிட் கேப் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு. கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை. இன்றைக்கி டே லோ நாளைக்கான சப்போர்ட்.
10,545 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஹை 10,647 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஹை கான்செப்ட் படி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 10,731 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 10,806 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் சப்போர்ட் 10,480, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,364. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்புக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அடிஷ்னலாக நம்ம வந்து சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சென்செக்ஸ் எக்ஸ்பிரி வந்து போன வாரம் வந்து கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும், இந்த இடம் வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். நாளைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். இந்த இடம் 70,800 அப்படிங்கிற ஜோன் எந்த இடத்துல இருந்துன்னா 71,000 இந்த ஜோனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, இந்த லெவல் 71,000 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 72,000. இந்த 72,000க்கும் 71,000க்கும் இடையில வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 72,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 72,000க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு 71,600 இருக்குது. 72,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜோன் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 73,000 அப்படிங்கிறது 72,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா 73,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் அப்படின்னா உங்களோட சிஸ்டத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் பேனாக இருந்துச்சுன்னா கூட எடுத்து எழுதிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராமுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.